வீட்டில் ஃபியூஸ்ன்னு ஒன்று போடுவோம். ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஓவர் வோல்டேஜோ ஏதாவது ஆனிச்சுன்னா ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபியூஸ் போயிடும். எதுக்காண்டி அப்படின்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட். அதாவது ப்ரொடெக்ஷனா எப்படின்னா இப்போ வந்து கரண்ட் நிறைய வருதுங்க, நிறைய கன்சியூம் பண்ணுது, அதிகமாக கன்சியூம் பண்ணுது. இல்லை ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சு, இப்போ டிவி ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஃபியூஸ் போயிடும். அப்படி அதை சின்ன ஃபியூஸாக போட்டுருப்பாங்க. அதில் கம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பின்னா 2 கம்பி அவ்வளோதான் போட்டுருப்பாங்க. இதே இது நீங்கள் வெளியே மெயினில் ஒரு ஃபீஸ் இருக்கும், மெயின் சப்ளை வருதுல அதுலேயும் ஃபீஸ் இருக்கும், அங்கே போயிடும். இப்போ இங்கே ஹெவியாக போட்டீங்கன்னா அங்கேயும் சேர்ந்து அடி வைக்கும். இல்லை இங்கே வந்து நீங்கள் தண்ணியான கம்பியாக போடக்கூடாது. வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபீஸில் வந்து தண்ணியான கம்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சில்க் ஒயர் சின்ன சின்னதாக சில்காக இருக்கும், சில்க் ஒயர் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா ஆனால் வீட்டில் பிரச்சனைனா அது இப்போ 10 வீடு இருக்குது, 10 வீட்டில் எல்லா வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். என்னன்னா லைட்டோட வேலை கூட டிஸ்டன்ஸ் வேலை குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே தான் அடுத்து கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சென்ஸ் பண்ணுது, அதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் டார்க்னஸ் மெகா ஓம்ஸ் இதில் இருக்கும். அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பிரைட் 100 ஓம்ஸில் இருக்கும். மெகா 100 ரெடிமேட்